ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எளிமையான முறையில் மிகவும் பவர்ஃபுல்லான ஆண் பெண் மோகன வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வசியம் வேறு, மோகனம் வேறு. இது உங்கள் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தயவு செய்து இதை யாரும் தவறான நோக்கத்திற்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, வசியத்தை எளிமையாக உடைச்சிடலாம். இந்த மோகன கட்டை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரயோக முறை உதிரும், அதாவது ரத்தத்தில் கலந்துரும். அதனால தான் சொல்கிறேன், உடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் தயவுசெய்து தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க. கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்காதவங்க, கணவன் சொல் பேச்சு கேட்காதவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% ரொம்ப பவர்ஃபுல்லாக கை மேலே பலன் உங்களுக்கு சரிங்களா வேலை செய்யும். இதுக்கு ரொம்ப பெரிய பூஜை மையரைக்கணும், 40 நாள் பூஜை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எளிமையான முறை தான். தேவையான பொருள் ரொம்பலாம் கிடையாது. நெய் தீபம், பொந்து தேன், கண்டிப்பாக பொந்து தேன் தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த முறைக்கு பொந்து தேன் தான் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்புறம் ஒரு சிறிய கற்பூரம், அப்புறம் உங்கள் உதிரம், அதாவது உங்கள் ரத்தம், அவ்வளவுதான். இதுக்கு தேவையான பொருளே அவ்வளவுதான். ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் காலைல பிரம்ம முகூர்த்தம்லாம் குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக ஆகிட்டு உங்கள் பூஜை அறை முன்னாடி உட்காந்துருங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. பூஜை அறை ஃபுல்லாக வாசனை சாம்பிராணி, கற்பூரம் வாசனை சாம்பிராணி மாதிரி போட்டு வச்சுக்குங்க. அப்புறம் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு வாசனை திரவியம், ஏதாச்சும் அத்தரு, ஜவ்வாது, சென்ட்டு, ஏதாச்சும் ஒன்று மேலே உங்கள் மேலேயும் வாசனை திரவம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் பொந்து தேனில் உங்கள் வலது கை மோதிர விரல், உங்கள் வலது கை மோதிர விரலில் உங்கள் உதரத்தை அந்த தேனில் விடுங்க. விடும்போதே ஸ்ரீ காமதேவாய நம, ஸ்ரீ காமதேவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் ரத்தத்தை அந்த பொந்து தேனில் விடுங்க. அப்புறம் சூட ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அப்புறம் மனசார விநாயகர் பெருமானை வேண்டிக்கிங்க. இதை நம்ம காமதேவனை வச்சு நம்ம இதை பண்ணுறோம். அதனால் ஓம் காமதேவாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 3 முறை மட்டும் சொல்லுங்க, மனசார ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை உரு கொடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நான் சொல்கிற மந்திரத்தை உரு கொடுக்க ஆரம்பிங்க. மனதார சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள். சரிங்களா? உரு குறைஞ்சபட்சம் ஒரு 5008 உரு கொடுங்க. அதுவே போதும். சரிங்களா? 5008 கொடுத்தது அதுவே போதும். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால தான் 5008. அதுக்கு மேலே கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் வேண்டாம். சரிங்களா? இதை ஒரே நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. மறுநாளே வரக்கூடிய பிரம்மமுகூர்த்தத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உரு கொடுத்துக்கலாம். அப்புறம் உரு 5008 உரு கொடுத்து முடிச்சோ அந்த தேனை பத்திரப்படி தனியாக வச்சுக்குங்க. உங்கள் கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யாருக்கு கொடுக்கணுமோ பலகாரம், இனிப்பு பலகாரம். சரிங்களா? இனிப்பு பலகாரம் உங்களுக்கே தெரியும். லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, இனிப்பு பலகாரம் அவ்வளோதான். கண்டிப்பாக அதில் தான் கொடுக்கணும். அதை தேனில் நனைச்சி உங்கள் கணவன் மனைவிக்கோ தெரியாமல் கொடுங்க. சரிங்களா? இனிப்பு பண்ணுற மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் சாப்பாட்டுலையோ கறி குழம்புலையோ இதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இனிப்பில் தான் கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அப்பப்போ கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் கொடுக்கறத நிப்பாட்டிடுங்க, போதும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா உங்களை ஆரம்பத்திலே சொல்கிறது தான். இது கண்டிப்பாக சொல்கிறேன், இது உதிரத்தோட அவங்க ரத்தத்தில் கலந்துரு. இது அதனால் உடனே இது அவங்கள விட்டு உங்கள் மேலே உள்ள மோகம் குறையவே குறையாது. நீங்கள் ரொம்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப பைத்தியம் ஆயிடுவாங்க. அதனால வேண்டாம். சரிங்களா? அதனால தான் உருவே உங்களுக்கு 5008 போதுன்னு ஆரம்பத்திலே சொன்னது. அப்புறம் தயவு செய்து நான் இன்னமும் அதான் சொல்கிறேன், தவறான நோக்கத்திற்கு இதை யாருக்கு மேலேயும் இது பயன்படுத்த வேண்டாம். கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்கல, நான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், ரொம்ப காதலாக இருக்கிறேன், ஆனால் அவங்க என் மேலே
என் மேட்ட மோகத்தையும் பாசத்தையும் காமிக்க மாட்டாங்கங்கும்போது அவங்களுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. சரிங்களா? இதில் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. சரிங்களா? இதில் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. எந்த ஒரு ஒளிமுறையும் இதில் உங்களுக்கு வந்து நான் வந்து கிடையாது. சரிங்களா? இதில் வந்து எந்த ஒளிமுறையும் உங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணலை. மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ரீம் ஸ்ரீயும் அவ்வும் சவ்வும் காமதேவாய வசீகராய நமக. சரிங்களா? நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிங்க. நெய் தீபம் எப்பொழுதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? விளக்கு அந்த நெய் தீபம் வந்து எப்பொழுதும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். பூஜை முடிவுக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். சரிங்களா? மந்திரத்தை நான் உங்களுக்கு வந்து எழுத்து வடிவில் கொடுக்குறேன். பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தல ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? பயன்படுத்தினால ஒன்றும் தவறுலாம் எதுவுமே கிடையாது. இது எளிமையான முறை தான். நிறையா முறை இருக்குது. உங்களுக்கு எளிமையான முறை தான் கொடுத்துருக்குறேன். பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.